நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிற வார்த்தை 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே. இது யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், கருத்தாய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு மௌனமாயிராதேயும், என் கூப்பிடுதலை சற்று கவனியும் ஆண்டவரே. நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே. This is a powerful argument. தேவனோடு மிக சிறந்த ஆரோக்கியமான முறையிலே வாதிடலாமா அப்படின்னா எஸ். ஆண்டவர்கிட்ட சண்டை போடலாம். எப்படி சண்டை போடலாம்? உரிமையா அப்பாட்ட கேட்குறோம் பார்த்தீங்களா, அம்மாவிட்ட உரிமையாக கேட்குறோமே, உரிமையோடு ஆண்டவரத்தில் நீங்கள் ஏன் சுவாமி மௌனமாக இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்களே, என் ஜபத்தை நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்களா? அப்படி கேட்டிருந்தா இந்நேரத்தில் காரியம் நடந்திருக்கணுமே, நடக்கலையே. அப்போ நீங்கள் மௌனம் காக்கிறது, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது, எனக்கு மனதிலே ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி மனம் பதறி ஆண்டவரோடு ஜெபிக்கிற மிக மனதுருக்கமுள்ள ஜெபம். அல்லேலூயா, ஆமென். ஒரு இறந்தவன்ட்ட போய் வாதாடுற மாதிரி இருக்குது. நீங்க மட்டும் மௌனமா இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கையாயிரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டாம் சுவாமி. நான் இறந்தவனுக்கு சமமாக மாறிவிடுவேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு உயிருள்ள வாழ்க்கையா இருக்கட்டும். ஹல்லேலூயா. How long, எதுவரைக்கும் என்று அநேக பரிசுத்தர்கள் தங்கள் இருதயத்தின் வாஞ்சையை ஜெபமாக செய்துள்ளார்கள். நம்ம இருதயத்தின் வாஞ்சையை தேவனிடத்தில் இப்படி புலம்பலாமா? கண்டிப்பாக புலம்பலாங்க. வேற யார்கிட்டையும் புலம்பிடாதீங்க, மனுஷர்கிட்ட புலம்பி விட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஆலோசனை. ஆமென். எதுவரைக்கும் நான் காத்திருப்பது ஆண்டவரே, நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர் என்று தேவனிடத்திலே வாதாட பக்தன் வாசகர்களை அழைக்கிறான். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. அநேக விஷயத்தில் நமக்கு காரியம் வாய்க்கல, அப்படிதானே? ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிடணும், கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். கீப் ஆன் ப்ரே, கீப் ஆன் நாக்கிங் த டோர், கீப் ஆன் சீக்கிங் ஹிஸ் ஃபேஸ். அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கண்டினியூஸாக ஒருத்தர் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், பயந்துருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் சைக்காலஜி. கண்டினியூஸாக ஒருத்தர் பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐ கான்டாக்டில் கொஞ்ச நேரத்தில் தலை கீழே போட்டுருவாங்க. இன்னும் நம்மளை இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். நம்ம விடக்கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிற வரை அவருடைய முகத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பாருங்களேன். ஜெபத்தில் விடக்கூடாது, தீவிரம் காட்டுங்கள், இடைவிடாமல். அப்போ ஜெபத்தில் என்ன வரும்? ஒரு கேப் வரும். அதனால தான் அந்த வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபத்தில் என்ன வருகிறது? சோறு வருகிறது. அப்படித்தானே? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபத்தில் தூக்கம் வருது. ஆமென். அப்போ தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்க. வேதம் என்ன சொல்லுது? விழித்திருந்து ஜெபம் பண்ணு, அப்போ தூக்கம் வரும். உண்மைதான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. ஒரு கேப் வருது, போதும், இதுக்கு மேலே ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலையே, சோர்வு வருகிறது, ஒரு கேப் ஆயிருது, தூக்கம் வந்துடுது. பக்தனை போல் ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? How long, எதுவரைக்கும் ஆண்டவரே? ஆபகுக் 1:2 வாசிங்க. பக்தர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு.
கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. கேளாமல் இருக்கிறீங்களே சுவாமி. இப்படி நீங்க மௌனம் காத்தீங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிரும் என்று சொல்லி ஒரு பவர்ஃபுல் ஆர்கியூமெண்ட் இங்கே பக்தன் தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். தேவனை நோக்கி நாம் முறையிடுவதில், தேவனை நோக்கி நாம் அபயமிடுவதில், கூப்பிடுவதில் ஒருபோதும் நாம் தளர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்பன் இயேசு நமது ஜெபத்தை கேட்கிறவர், அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அடுத்த சங்கீதத்தில் பாருங்க, 30ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதின் சங்கீதம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமென். இன்னைக்கு நீங்க வீட்டில் என்னெல்லாம் புலம்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலிபடுத்தன்னு சொல்லுகிறார். உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். உன் இரட்டு களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டை உனக்கு விடுத்து வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சோத்திரம். புலம்பி கொண்டு வந்திருக்கிற சகோதரனே, புலம்பி கொண்டு வந்திருக்கிற சகோதரியே, ஆண்டவர் ஏனும் மௌனம் காக்கிறார் என்று புலம்புகிறாயா? கர்த்தர் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஆமென். அப்போ ஜெபிக்கணும். பவர்ஃபுல் ஆர்கியூமெண்ட். ஜெபிக்கலாமா? கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். மனுஷர்கிட்ட கேட்டக்கூடாது. மனுஷரை அவங்க முன்பாக ஆண்டவரை கேள்வி கொட்டுற பர்சனல் லைஃப்ல கர்த்தரோடு அப்படி ஒரு ஐக்கியம் கொள்ளணும். இப்போ தனது கரத்தை நீட்டி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். எப்படிலாம் ஜெபிக்கலாம்? உட்கார்ந்து ஜெபிக்கலாம், நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், நேர் முழங்காலில் ஜெபிக்கலாம், நின்று கொண்டு ஜெபிக்கலாம். இவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அல்லேலூயா. ஆமென். இவருடைய ஜெப நிலையை பாருங்க. முழங்கார் படியிட்டு பரிசுத்த சந்நிதிக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறார். ஆமென். ஆனா ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஜெபம் கேட்கப்படல. ஹவு லாங்? எதுவரைக்கும்? புலம்புகிறார், புலம்பி தவிக்கிறார், கரங்களை உயர்த்தி பரிசுத்த சந்நிதிக்கு நேராக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். நம்ம கிறிஸ்தவத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னா பிரேயர் ஆன்சரிங் காட். ஜெபத்தை அதுவே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படிங்க இருக்கும்? மனசு எவ்வளோ தளர்ந்து போயிருக்கும். நமது நம்பிக்கையே என்ன அப்படின்னா ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஆனால் பல வேளைகளிலே கர்த்தர் மௌனம் காப்பது, நமது ஜெபத்திற்கு மறுப்பு தெரிவிப்பது நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. இன்றைக்கு அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற விசேஷமான ஒரு சிலரோடு கர்த்தர் தீர்க்கமாக பேச விரும்புகிறார். ஆமென். எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், பதிலே இல்லை. கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறார், கேளாதவர் போல மௌனம் காக்கிறாரு. எவ்வளோ அழுது ஜெபம் பண்றேன், உபவாசித்து ஜெபம் பண்றேன், ஒரு அனுகூலமான ஒரு வாசல் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்லை. ஒரு அடையாளத்தை காணோம், எல்லாம் சைலண்டா இருக்கு அப்படின்னா தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவரது மௌனம் அவரின் மறுப்புக்கு அடையாளம் அல்ல. ஆமென். அவரது மௌனம் திரைக்கு மறைவாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
திரைமறைவிலே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கேளாதவர் போல இருக்கலாம், மௌனமாய் இருக்கிறது போல இருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கலாம். கர்த்தர் தீர்க்கமாக பேசுகிறார். உனக்காக நான் ரகசியமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் மகளே. உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன் பலவீனங்களை எனக்கு தெரியும். உன்னுடைய அழுகை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் உபவாசத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அதிகாலையில் தேடுகிற எல்லா காரியத்தை நான் பார்க்கிறேன். சீக்கிரத்திலே கர்த்தர் மௌனத்தை களைப்பார். திரைமறைவிலே கர்த்தர் செயலாற்றினதை உன் கண்கள் காணும், உன் செவிகள் கேட்கும். நல்ல கரங்களை தட்டுங்களேன், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. திரைக்கு மறைவாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்து சொல்லுங்க என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் சொல்லுவோமா, உம் பாதத்தில் ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. திரைமறைவிலே செய்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். ஏகமையா. நல்ல கரங்களை அசைத்து சந்தோஷத்தோடு உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். உன் இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை அலங்கரிக்கிறவர். ஆமென். Thank you Lord. இவர் எப்படி ஜெபிக்கிறாரு? பரிசுத்த சந்நிதிக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கு. வேற எங்கேயும் திசையை திருப்பிடக்கூடாது. ஆண்டவரே பார்க்கணும். கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். ஆமென். ஆனால் மௌனமா இருக்கிறாரு. இன்னொரு ஜபத்தை பண்ணார் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். இவருக்கு நிறைய துன்மார்க்கர் இருந்தாங்க, அக்கிரமக்காரர் இருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து என்னையும் பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றார். என்னத்தான் ஆண்டவர் மௌனமா இருந்தாலும், ஆண்டவர் கேளாதவர் போல இருந்தாலும் ஜெபிக்காம இருக்கிறாரா? ஜெபிக்கிறாரு. ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. தேவஜனம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நமது காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். என்னை அவங்களோடு சேர்ந்து வாரிக்கொள்ளாதேயும். இந்த சுனாமி வர்றப்ப கிறிஸ்தவங்க, முகமதியர், இந்து அப்படி யாராவது பார்க்குதா? எல்லாரையும் மாறிட்டு போயிருது பார். அதுக்கு முன்னாடியே ஒரு ஜெபம் பண்ணார். இப்படி எல்லாரோட சேர்ந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்க, என்னை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். ஹல்லேலூயா.
போன வருஷமே நமக்கு அதிகமாக போதிக்கப்பட்டது, இந்த வருஷம் ஒரு கொடூர வருஷம் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனோடு சேர்ந்து என்னையும் வாரிட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, எனக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்க, நீங்க நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாருங்க. தாவீது மாத்திரமல்ல, எந்த ஒரு ஆக்கியோன், வேதத்தை எழுதின ஆத்தர் ஆக்கியோன் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு சத்துருடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அது சபை நாகரிகம். சபையில் அது ஒரு நாகரிகம். பர்டிகுலராக ஒரு பேரை சொல்லி அவங்க தான் இன்னார் அப்படிலாம் தாக்கி பேசக்கூடாது. பொதுவாக பேசுகிறார் பாருங்க. துன்மார்க்கர், காலையில் நம்ம தியானித்தோம், அகங்காரிகள், நியாயக்கேடு செய்கிறவர்கள், இப்படி பொதுவாக தான் பேசுகிறார். இங்கே இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. கற்ப பிறப்பே விரோதமாக எழும்பிட்டான். அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டான். அப்போ இவர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி நியாயக்கேடு செய்கிற இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கிறதே அப்படிங்கிறார் பாருங்க. அதை தான் 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். இவருக்கு வேதனை தாங்க முடியல. பொதுவாக இது தன்னுடைய கற்ப பிறப்பாகிய அப்சலோமுக்கு எதிராக எழுதப்பட்ட சங்கீதமாக கூட இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. கற்ப பிறப்பு, தன்னுடைய மகனே தன்னுடைய சிங்காசனத்துக்கு வேட்டு வச்சுட்டானே, இவருக்கு தாங்க முடியல. என்ன ரகசியமாக இருந்து கைகளின் கிரியை ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். அவங்களுடைய கைகளுக்கு கிரியைக்கு தக்கதாக சரிக்கு சரி கட்டும். ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. நம்முடைய உணர்ச்சிகளை தேவனிடத்தில் சொல்றதை விட நம்ம யாருக்கு சொல்ல முடியும்? என்னத்தான் இப்படி ஜெபம் பண்ணாலும் தாவீதினுடைய மனசு பாருங்க, ரொம்ப இளகின மனசுங்க. அதுல தான் பியூட்டி இருக்கு. அதுதான் தாவீதை குறித்து சொல்லும்போது இவன் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிறார். இந்த பகல் வேளையில உங்களுக்கு எதிராக அநேகர் கிரியை செய்யலாம். உங்கள் தொழிலை கெடுக்க, உங்கள் வியாபாரத்தை அழிக்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் வரவிடாமல் தடுக்க அநேக ரகசியமாக திட்டங்களை துன்மார்க்கர், அகங்காரிகள் உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த ஒரு சிம்பிள் ஜெபம் பண்ணிருங்க. அவர்களுடைய கைகளின் கிரியைக்கு சரிக்கு சரி கட்டும். ஆண்டவரே, கைகளின் கிரியை. நல்ல கவனிங்க. தாவீதுடைய அந்த யுத்த தந்திரம் என்ன தெரியுங்களா? இதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சத்துரு இவனுக்கு எதிராக பல கிரியை செய்கிறான் கைகளில். இவன் கையும் கிரியை செஞ்சு அவன் கையோட மல்யுத்தம் பண்ணினானா அப்படின்னா இல்லை. என்னத்தான் விரோதிகள் இவனுக்கு எதிராக கிரியை செய்தாலும் இவனுடைய ஒரே ஒரு ஜெபம், என் கையை நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன், பரிசுத்த சந்நிதிக்கு நேராக என் கைகளை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. வாட் a wonderful character. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான குணம். நம்மனா கைக்கு கை, ஒத்தைக்கு ஒத்த வந்துடுறியா, பாப்போமா, பார்த்துருவோமா, யார் ஜெயிக்கிறா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமே. உங்களுக்கு எதிராக அநேகர் கிரியை செய்யலாம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு யுத்த தந்திரத்தை சொல்றார், யுக்தியை சொல்றார். உங்கள் தொழிலை நாசமடைய, உங்கள் குடும்பத்தை மோசம் போக்க பலர் கிரியை செய்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒருபோதும் கை கலப்புக்கு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் கைகள் ஆண்டுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக உயர்த்தி சத்துருவின் கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அவன் கைகளின் கிரியை நீங்க உங்க கையினால பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். பாரு, அது எங்க போட்டிருக்கு பாசனம்? அடுத்த வசனம், 5ஆம் வசனத்தை பாருங்க. இந்த காட்ஸ் ஹேண்ட் சொல்றார். 4th verseல எனிமீஸ் ஹேண்ட், 2nd verseல பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க சாமிஸ்ட் ஹேண்ட், அந்த சங்கீதக்காரருடைய கரம். 4வது வசனத்தில் எதிரியின் கரம், 5வது வசனத்தில் கர்த்தரின் கரம். வாசிக்க கேட்போம்.
அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருடைய கரத்தை அவர் பற்றி ஜெபிக்கிறார். பாத்தீங்களா? இதாங்க ஒரு யுத்த தந்திரம். ஒரு ஆவிக்குரியவன் என்றால் என்ன அழகு அப்படின்னா, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. அவன் செஞ்ச மாதிரியே நானும் செய்வேன் அப்படின்னு பழி வாங்கக்கூடாது. அவருடைய கரத்தின் கிரியைகளை, உங்க கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமுள்ள கை மென்மேலும் பலத்து போகுங்க. கை சுத்தமா இருக்கணும். உங்க கையை அவன் கை கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிடாதீங்க. உங்க கை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பங்களை ஏறெடுக்கட்டும். அல்லேலூயா. அநேகர் உங்களை ப்ரமோஷனை தடுக்கலாம், இன்க்ரிமெண்ட்டை தடுக்கலாம், நல்ல வேலையில் இன்டர்வியூவில் தடுக்கலாம், ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். யுத்தத்துக்கு போகாத, சண்டைக்கு போகாத, கர்த்தருடைய கரத்திலே விட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை வாசிக்கிறப்ப அப்படியே நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குது? நம்ம சண்டைக்கு சண்டை போகிறோமா? ஒத்தைக்கு ஒத்த போகிறோமா? நமது பலத்தை நம்ம சார்ந்து போகிறோம்? போகக்கூடாது. அப்படி போகலான்னு மனசில் சிலர் பிளான் போட்டு வந்திருக்கிறீங்க. உங்களோட ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார். பரிசுத்த ஆவியான தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், சண்டைக்கு போகிறத நிறுத்திவிட்டு, வாக்குவாதத்துக்கு போகிறத நிறுத்திவிட்டு, உங்கள் கைகள் கர்த்தரே நோக்கி பார்க்கட்டும். ஆமென். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை நோக்கி உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அல்லேலூயா. இப்போ அப்சலோமுடைய கிரியை இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சற்று நேரத்தில் இவனுடைய சிங்காசனம் பறிபோக போகிறது. போயிடுச்சு. போய் இப்போ வெறுங்காலால் காட்டில் அலைகிறார். அப்படியே நாடோடி மாதிரி சுற்றுறார். எத்தனையோ 17 வருஷம் கிட்ட இந்த சவுலுக்கு பயந்து காடு மேடு வனாந்திரம் குகை இப்படியே சுற்றினார். பாலைவனம். இப்போ சொந்த கர்ப்ப பிறப்பின் மகன் அப்சலோமுக்கு விரோதமாக இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அவன் கைக்கு கை சரியா சரி கட்டுங்க ஆண்டவரே. அப்படி என்னதான் ஜெபம் பண்ணாலும் தாவீது ஒரு இளகின மனசு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் மட்டும் தான் நிறுத்திடணும். அதுக்கப்புறம் பகை இருதயத்தில் வச்சிடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படியே மறந்துடணும். திருப்பியும் பகையோடு வெறுப்போடு வாழக்கூடாது. அது தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எங்க பாஸ்டர் போட்டிருக்கு? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா யோவாப்பையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். பாத்தீங்களா? தன்னுடைய தளபதியெல்லாம் கூப்பிட்டு சொல்றா, இப்ப நீங்க யுத்தத்துக்கு போறீங்க, ஏன் கர்ப்ப பிறப்பு அப்சலோம், அவன் மேல ரொம்ப கை வச்சிடாதீங்க. இவ்வளோ இலகின மனசு. பார்த்தீங்களா? என்னதான் விரோதமா ஜெபம் பண்ண மாதிரி தெரியலாம், ஜபத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பகை, விரோதம், கசப்பு எதுவுமே கிடையாதுங்க. சங்கீதத்தை அப்படி நம்ம தியானிக்கணும். தியானம் பண்றதுல அநேக முறைகள் இருக்கிறது. இப்படி ஜெபம் பண்ணா இவர் ரொம்ப பகையாளியோ விரோதியோ அப்படின்னா இல்லை. நமக்கு தெரியும் சரித்திரம். அப்சலோம் இறந்து போய் விடுகிறான். அவனை காடு பட்சித்து போடுகிறது. ஜனங்கள் பட்சித்ததை விட 8ஆம் வசனத்தை வாசிங்க. 18:8. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அல்லேலூயா. இப்போ மனுஷனின் கை கிரியை விட யார் கை ஓங்கி இருக்கிறது? கர்த்தருடைய கைகளின் கிரியைகள் ஓங்கி இருந்ததுங்க. அதான் சொல்லிட்டேன், நம்ம கையை நீட்டாதீங்க, மடக்கி கொள்ளுங்கள். நமது கைகள் எப்போதும் பரிசுத்த ஸ்தலத்தின் சந்நிதியை நோக்கி ஜெபம் பண்ணட்டும். நம்ம கையை யுத்தத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார்.
இங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது, காடுகள் பட்சித்த ஜனங்கள் தான் அநேகம். அல்லேலூயா. ஜபத்தோடு நிறுத்திடணும், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு எதிரானவர்கள் துன்மார்க்கர், அக்கிரமக்காரரா உங்கள் குடும்பத்தாரே இருக்கலாம், உங்கள் உடன்பிறப்பே இருக்கலாம், பயப்படாதீங்க. உருக்கமான கருத்தான ஒரு ஜபத்தோடு நிறுத்திடுங்க, கர்த்தருடைய கரத்தில் விட்டுருங்க. கர்த்தரின் கிரியைகள் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். ஆமென். இங்கே தளபதியின் கரம் அல்ல, தேவனுடைய கரமே பட்சித்ததுன்னு போடுறது பாருங்க. ஆனாலும் தன்னுடைய தளபதியை பார்த்து சொல்றான், அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல குணம் பார்த்தீங்களா? அவன் மரிக்கும்போது சத்தமிட்டு அழுகிறான். தாவீதினுடைய குணம், என்னத்தான் இப்படி ஜெபம் பண்ணாலும், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் செயல்பட்டாலும் சந்தோஷப்படலை. இருதயத்தில் துக்கம்னா துக்கம். இப்படி பண்ணிட்டியப்பா நீ, அப்பாவுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவர் தண்டிக்கிறப்ப இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். என் மகனே என்று சொல்லி அழுதான். எவ்வளவு நல்ல குணம் பார்த்தீங்களா? இருதயத்தில் ஜபத்தோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் பகை, விரோதம், கசப்பு, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, இருதயம் மகிழ்ந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆண்டவர் தொலைச்சி கட்டிடுவார் நம்மளை. கர்த்தருடைய கரத்தில் விட்டுட்டிங்களா, பேசாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஃபாலோ பண்ணக்கூடாது, மகிழ்ச்சி அடையக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மையை குறிக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்துடணும். உங்கள் கை நீட்டாதீங்க. கர்த்தருடைய கை நீளும்போது அது சரியான நேரத்தில் மிக அழகாக செய்வார், தாமதம் பண்ணவே மாட்டார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதன்படியே நான் ஜீவிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளவு உன்னத குணங்க. பெரிய விபச்சாரம் பண்ணவன், கொலை செய்தவன், ஆனால் குணங்களை மெருகற்றி கொண்டபடினால அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற தேவதாசன். நான் சாட்சி பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுறதோடு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இப்போ இவர் ஜெபத்தை கேட்காத மாதிரி இருந்துச்சா, அது ரொம்ப அவருக்கு வலி. ஜெபம் கேட்காத போது நமக்கு ஒரு பதற்றம் வருது, அப்படிதானே? ஐயோ, நாளைக்கு என்ன செய்வோம்? இன்னும் ஜெபம் கேட்கப்பட்ட மாதிரி தெரியலையே, பதில் வந்த மாதிரி தெரியலையே, இந்த தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையே. பதறி போய் புலம்பலை இவன் பார்க்குறாரு. இப்படி நம்ம மனசில் வலியோடு வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இப்போ இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய டோனையே மாத்துறாருங்க. ஆச்சரியமாக இருக்கும் இந்த சங்கீதத்தை. நீ இவ்வளோ நேரம் புலம்பு, நீர் என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, என் ஜபத்தை தள்ளி விட்டீங்க, மௌனமாக இருக்கிறீங்க, நான் செத்தவனை போல இருக்கிறேன் அப்படி. இப்போ பாருங்க டோன் எப்படி மாறுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரே ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பாஸ்ட் டென்ஸ், நடக்கல, நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வலியை, அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை இவர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக மாற்றிட்டாருங்க. அல்லேலூயா, ஆமென். காலையில் சொன்னேன், நம்முடைய வலி வரும்போது, வேதனை வரும்போது, இனம் புரியாத கவலை வரும்போது, நம்ம அப்படியே அந்த அந்த பெட்டிஷன் ப்ரேயரை வர்ஷிப்பாக மாற்றிடும், பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக மாற்றிடுங்க. தாவீது நமக்கு எத்தனை செஞ்சுரிக்கு, எத்தனை நூற்றாண்டுகள் உள்ள
பிலிவருக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் 5 வசனங்கள் புலம்பலின் வசனமா இருந்தாலும் இப்ப மீதமுள்ள வார்த்தைகள் கர்த்தரை துதிக்கிற வார்த்தையாய் மாறிற்று. அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நல்ல பாடி துதிக்கிறார். ஆமென். நல்ல ஆண்டவரை பாடி நல்ல ஆராதிக்கும் போது நமக்கு எதுக்கு கவலை வரும்? கவலையை அப்படியே கர்த்தரை பாடுகிற பாடலாய் பாட எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அவர் மௌனமாக இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் திரைமறைவிலே கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர். ஆமென். ஏன் மௌனமாக இருக்கிறார்? அதை நம்ம அறிஞ்சிருக்கணுமே. ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாருங்கிறார். எப்சிபாங்கிறாரு, பிளஸட் பீப்புளுங்கிறாரு. இவள் எனக்கு பிரியமானவன்னு சொல்றாரு. ஆனால் ஏன் தாமதம் பண்ணுறாரு? ஏன் லேட் பண்ணுறாரு? அதான கேள்வி. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். நமக்கு தெரியும் லாசரு யார்? கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் என்பதை இங்கே அவருடைய சகோதரிகள் பதிவு செய்கிறார்கள். கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நீர் சிநேகிக்கிறவன், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் டாக்டர் கைவிட்டாங்க, இறந்துருவார் சொல்லி அனுப்புகிறாங்க. நியூஸ் போகுது, மெசஞ்சர். ஆண்டவர் பாருங்க, வேணும்னே லேட் பண்ணுறாருங்க. நமக்குன்னா கோபமாக வரும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:6. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 2 days லேட் பண்றார். வேணும்னே லேட் பண்றார். லாசர் சாகட்டும் அப்படிங்கிற நமக்கே கோபமா வரும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். லாசரு இறந்து 3 நாள் 4 நாள் ஆயிற்றேன்னு சொல்லி வரணும். அதான் பிதாவின் திட்டம். பிதாவின் புஸ்தக சுருளில் லாசருவை குறித்த திட்டம் என்ன அப்படின்னா, அவன் வியாதியா இருக்கிறப்பவே இயேசு போகக்கூடாது. அவன் இறந்து 4 நாள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி, ஏன்னா 3 நாள் ஆனால் கூட எழுந்தா கூட யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கான். என்ன யூதருடைய ஜூஸ் கல்ச்சர் அப்படின்னா, 3 நாளைக்குள்ள உயிரோட வந்தால் கூட அந்த உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டெல்லாம் கொஞ்சம் லைவாக இருக்கும். இது அற்புதமே கிடையாது, மிராக்கிள் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க கலாச்சாரம், கல்ச்சர், இட் சேஸ் அந்த சரீரம் அப்படியே ஜீவனோடு வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையை கர்த்தர் உடைக்கணும். பிதாவின் திட்டம் ஆகணும், இத்தனை நாள் ஆகணும், அவன் இறந்து இத்தனை நாள் ஆகணும் என்பது தேவ திட்டம். அதை நிறைவேறுவார், வெயிட் பண்றார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்னன்னா ஒரே கோபமாக வருது. நேசிக்கிறாருன்னு சொல்றாரு. எங்கள் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டவர், எங்கள் கூட தங்கினவர், அவரு எங்களை நேசிக்கிறாரு, நாங்களும் அவரை நேசிக்கிறோம். எங்களுக்கு இது நடக்கலாமா? ஆண்டவர் மிக அழகாக சொல்றார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியம் லேட் ஆகிட்டே போகலாம், வருஷங்களாக இருக்கலாம். வேணும்னே ஆண்டவர் தாமதிக்கிற மாதிரி தெரியலாம். உங்களோட ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார். லாசருடைய சகோதரியிடத்திலே பேசின அதே வார்த்தை. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா.
உங்கள் தாமதத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட தீர்க்கமாக பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதம் ஏற்படுகிறது, அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைப்படும்படியாக, அதனால் தேவன் மகிமைப்பட வேண்டும். புறஜாதிகள் சொல்லணும், கர்த்தர் தான் இவர்களுக்கு நன்மைகள் செய்தார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் தேவனை புகழும்படி தான் உங்களுக்கு தாமதம் ஏற்படுகிறதை ஒழிய தேவன் வேண்டுமென்றே அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, தேவநாம மகிமைக்காக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாக உனக்கு பதில் செய்ய போகிறார். ஓ, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற சகோதரியே, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற சகோதரனே, கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். அதன் மூலம் புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள், ஓ, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்லிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைக்காகத்தான் லேட் பண்றாரு ஒழிய வேற எந்த பனிஷ்மெண்ட் அல்ல. ஆமென். தேவ திட்டத்தில் அப்படி லேட் ஆகணும்னு எழுதியிருக்கிறது. லாசருடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் செயல்படணும். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ கர்த்தரை எப்படி வெளிப்படுத்துறாரு பாரு. இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தாரு, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் கேட்காது. இப்போ பார்க்குறாரு, எல்லாவற்றையும் நீ கேட்டுட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாச அறிக்கை எடுக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28:7. என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, புலம்பிக்கிட்டு இருந்த அதே வாய் தேவனை நல்ல பாடி ஆராதிக்கிறது. ஆமென். எப்படி இப்படி மாற முடியும்? கர்த்தர் மேல் அவ்வளோ நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் சொல்றா பாருங்க, நான் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தாங்க. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், எல்லாம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்! எத்தனை நூற்றாண்டுகள் ஆகி இன்னைக்கும் தியானிக்கிறப்ப இது ஆண்டவரை நம்புகிற விசுவாசிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், ஒரு விசுவாச ஜீவியத்தை தட்டி எழுப்புகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், கர்த்தர் என் பலன், அவர் என் கேடகம், நான் அவரை நம்பி இருப்பேன், அவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? சகாயம் வந்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன்கிறாரு. எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். என் இருதயம் களிகூறுகிறது, நான் இன்னும் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் கோலியாத்திட்ட ஃபைட் பண்ணுறப்ப சொல்றார். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:45-46. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நம் பலத்தை அல்ல, தேவ பலத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சார்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் என் பலன். பெலிஸ்தரை பார்த்து சொல்ல, நீ ஈட்டியோட வர்றியா, நீ கேடகத்தோடு வர்றியா? நான் வர்றது கர்த்தருடைய பலனை சார்ந்து வருகிறேன். அல்லேலூயா. அவரே எனக்கு கேடகமா இருக்கிறார். ஆமென். ஷீல்டு, கேடகம், எதிரியினுடைய தாக்குதல் நம்மேல் விழாமல் இருக்கும். அதனால தான் இந்த கவன் கல்லை எடுத்து சுத்துறான் பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சுத்துறப்ப எங்க பட்டுச்சு? நெற்றியில பட்டு எப்படி விழணும்? இப்படி தானே விழணும். அவன் எப்படி விழுந்தான்? இப்படி முகங்குப்புற விழுந்தான்னு போட்டிருக்கு. அது என்னங்க கான்செப்ட்? தேவனை பலனாக சார்ந்தான், அவரை கண்மலையாக சார்ந்தான், அவரை கேடகமாக சார்ந்து கொண்டான். சார்ந்து சின்ன கூழாங்கல் வச்சு அடிக்கிறான். ஆண்டவர் பார்க்குறார், நீ என் பலன் சார்ந்துட்டல்ல, அந்த கூழாங்கல் பலன் அல்ல என்று சொல்லி அவன் பின்னால் இருந்து புடனையோடு ஒரு அடி அடிக்கிறார். ஆமென்.
இவன் வந்து விசுவாச கல்லை தான் போடுறான். உடனையோடு அடிச்சனால தான், இப்படி அடிச்சனால தான் முகம் குப்புற விழுறான் பாரு. என்னைக்கு தேவ பலத்தை சார்ந்து கொள்றோமோ கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். தேவனை நாம் என்றைக்கு கேடகமாக கொண்டுள்ளோமோ அன்றைக்கு தேவன் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அப்ப தேவனை நான் நம்பி இருக்கிறேன். பெலிஸ்தியனே, நான் கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய, அவர்தான் எனக்கு ஈட்டி, அவர்தான் எனக்கு கேடகம், அவர்தான் என்னுடைய பலன், அவர்தான் நம்பிக்கை, அவரால் நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நீங்க மௌனமா இருக்கிறீங்க, துதிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை. ஆண்டவர் பலத்தை சார்ந்து கொள்ளுங்க, நல்லா துதிங்க, தேவனுடைய நல்ல உயர்த்தி பாடி கம்பீர சத்தத்தோடு. ஆமென். சிலர் பாடுறது அவங்களுக்கே கேட்காது, அவங்க கை தட்டுறது அவங்களுக்கும் கேட்காது. நல்ல கம்பீர சத்தத்தோடு நல்ல முழக்கமிட்டு ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்றார் பாருங்க, விசுவாச வார்த்தையா அறிக்கையிட்டு முடிக்கிறார். இவ்வளோ நேரம் 5 வசனம் ஒரே புலம்பு, ஆனால் முடிக்கிறப்ப ஒரே பிரேஷன் வர்ஷிப், லேமெண்ட், அப்படியே புலம்பல் பிரைசிங்கா மாறிடுச்சு. 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்களுடைய பெலன் அவரே, தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்துட்டு கடைசி வசனம் ஆண்டவரை மேய்ப்பராக வைத்து தியானிக்கிறார். இவர் கிங், ஒரு ராஜா, தேசத்துல ராஜா. என்னத்தான் ராஜாவா இருந்தாலும் இவர் ஆண்டவரை பார்க்கிற பார்வை என்ன அப்படின்னா, கர்த்தரை நல்ல மேய்ப்பனாக பார்த்து தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவித்து இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். என்னதான் நம்ம ஆண்டவர் உயர்த்தினாலுங்க, என்னதான் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, நல்ல பதவி, பட்டம், படிப்பு கொடுத்தாலும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கிடைத்த வெற்றியை ஆண்டவரே கொடுத்த வெற்றியாக கொண்டாடுகிறார். 9ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து உயர்த்தி அருளும். அல்லேலூயா. இது ஆங்கிலத்தில் தூக்கி மடியில் வச்சுக்கிற மாதிரி உமது ஜனங்கிறார். தேவரீர், இவ்வளவு நேரம் ஆண்டவரை புகழ்ந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வைத்து இவரை மத்தியஸ்தராக நிறுத்தி ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். தேவரீர், உங்கள் ஜனத்தை நீங்கள் ரட்சிக்கிறீங்க, உங்கள் ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, உங்கள் ஜனத்தை போஷிக்கிறீங்க, தூக்கி கையில் வச்சுக்கிறீங்க. தூக்கி யார் கையில் வைப்பா? ஆட்டுக்குட்டிகளை ஒரு மேய்ப்பன் ரொம்ப நடக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, கஷ்டப்படும்னு சொல்லி தூக்கி கரத்தில் வைத்து தன்னுடைய கரிசனையில் வைக்கிறது போல நீங்கள் வச்சுக்கிறீங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாருங்க. தன்னை அப்படியே ஆடுகளோடு இணைத்து விடுவார், விசுவாசிகளோடு தன்னை இணைத்து, என்னத்தான் ராஜாவா இருந்தாலும் ஆண்டவரோடு ஸ்தோத்திரம், தேவ ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டு ஆடுகளாக பாவித்து ஆண்டவரை ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் அப்படி உயர்த்துவதில் கருத்தா இருப்பா பக்தன் தாவீது. அந்த தொகையிட்ட போது கூட தொகையிடக்கூடாது ஜனங்களை, தொகையிட்டார். இப்போ ஆண்டு பனிஷ் பண்றார். பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப தன்னை ஆடுகளாக பாவித்து தன்னை ஒரு மெய்ப்பனாக. 2 சாமுவேல் 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. என்ன குணம் பாருங்க, கேரக்டர். நம்ம இருந்தாங்க அப்படி சொல்லியிருப்போமா? ஆண்டுடைய உக்கிர கோபம் எழும்பி ஜனங்களை ஆண்டவர் அழிக்க ஆரம்பிக்கிறார். நான் தானே தொகையிட துணிந்தேன், ஜனங்களை அல்லவே.
ஏன் ஆண்டவரே, அந்த ஆடு என்ன பாவம் செஞ்சுச்சு? ஜனங்கள் அழிக்காதீங்க, உங்க கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக எழும்பட்டுன்னு சொல்லி, எப்போது இவ்வளோ உயர்ந்த பதவி இருந்தாலும் தன்னை ஆடுகளுக்காக நல்ல ஒரு மெய்ப்பனாக தன்னை பாவிப்பதில் கருத்தாக இருந்தார். அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீங்கள் ரட்சிங்கப்பா, சால்வேஷன் கொடுங்க, பிளஸ் பண்ணுங்க, அவங்கள போஷிங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுங்க, அவங்கள என்னென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா, ஆமென். இவ்வளோ முடிக்கிறார் பாருங்க. அப்படி அப்போ இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தவர், பவர்ஃபுல் ஆர்கியூமெண்டோடு தொடங்கினவர், முடிக்கும்போது ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்போடு முடித்தார். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் புலம்பிகிட்டே வந்திருக்கலாம், இந்த செய்தி பாதி நேரம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆனால் முடிக்கும்போது இந்த இடத்தை விட்டு நீங்கள் திரும்பி செல்லும்போது துதியோடு எத்தனை பேர் போக ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. 3 வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமே, 7, 8, 9 வாசிக்கலாம். கர்த்தர் என் பலனும் கேடகுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராதித்த இந்த வேளையிலே கர்த்தர் தடைகள் மேல் அசைவாடி ஒரு சகாயத்தை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு விஷயம் கடைசியாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தருக்கு தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை எங்களோடு இடைப்பட்டீரப்பா. சபையை நீர் ஆண்டவரே வித்தியாசமான அனுபவத்தில் வழிநடத்தினீரப்பா. நாங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, ஆண்டவரே ஆராதிக்க, எங்கள் விண்ணப்பங்களை பரிசுத்த சந்நிதிக்கு நேராக வசனத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒருபோதும் எங்கள் கைகளை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எலும்புகளோடு யுத்தத்திற்கு போகாமல் தேவனுடைய பரிசுத்த சந்நிதியிலே ஆண்டவரை ஜெபத்தோடு நாங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி புலம்பின நாவு சாட்சியாக மாறினதப்பா. இன்றைக்கும் புலம்பிக் கொண்டு வந்த நபர்கள் அவர்கள் சாட்சிகளாய் மாறட்டும். தேவனை துதிக்கிறவர்களாய், ஆராதனை வீரர்களாய், ஆராதனை வீராங்கனைகளாய் மாறட்டும். தேவனுடைய திருக்கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.